எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரான காய் போட்ட இறால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணுங்கள். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் இறா நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 5 பல் பூண்டு தட்டினது சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கலந்து விட்டுக்குங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் கீறினது சேர்த்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணது, 2 சின்னதாக தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு குழஞ்சி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ 300 கிராம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்து ஒரு முறை இப்படி கலந்து விட்டுக்குங்க. இப்போ தட்டு போட்டு மூடி சிம்மில் 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த அளவு பார்த்திங்கன்னா அந்த இறாலில் ஓரளவு சுருங்கி இருக்கும். இப்போது நல்லா ஒரு முறை இப்படி கலந்து விட்டுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை அப்படியே அந்த காய்கறி இறாலில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளியை 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ புளி கரைசல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். அந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் நல்லா ஒரு சேர கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான காய் போட்ட இறால் குழம்பு ரெடி ஆகிடும். இது நீங்கள் சைட் டிஷ்ஷே இல்லாமல் வெறும் ஒயிட் ரைஸில் இதை மட்டும் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.